Assalamu Alaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் வந்து கோவமா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க வீடியோ எப்பதான் வரும்? நாங்க உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பாசமாவும் நிறைய பேர் வந்து உங்க வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் தான் வந்து இவ்ளோ லேட் ஆக்கிட்டேன். ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதுவும் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களோட மார்னிங் ரொட்டீனை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், டைமிங்கோட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இருக்காங்களா, நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து ஆள் வச்சுருக்கீங்களா, இத்தனை ஃபுட்டு எப்படி செய்கிறீங்க, எத்தனை மணிக்கு வந்து எந்திரிப்பீங்க, நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அந்த கொஸ்டினுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ என்னைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்தது. இந்த வீடியோவே கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்லேருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய லஞ்ச் பாக்ஸை வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பாக சமைச்சிட்டே எடுத்தனால வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எதுவும் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்லேருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதாவது கட் பண்ணி வைக்கிற வெஜிடபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். இதுவே நான்வெஜ் செய்கிறேன் அப்படின்னா நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு மேக்னேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணி வச்சுருவேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு உங்கள் சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கொஸ்டின் வருது. ஃபஸ்ட்டு எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் 5:30க்கு எந்திரிப்பேன். 5:30க்கு எந்திரிச்சு வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தொழுது முடிச்சிடுவேன். என்னோடய ப்ரேயர் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு வருவேன். கிச்சனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் கண்டிப்பாக 6 o'clock ஆகிடும். நான் இப்போ வந்து நான்வெஜ் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5:45க்கெலாம் கிச்சனுக்கு வந்து என்னோடய சமையல் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா 6:12 ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசியை தான் அலசி ஊற வச்சுருவேன். ஏன்னா அரிசி வந்து தஞ்சாவூர் பொன்னி அப்படிங்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உல வைப்பேன். அது எதுக்கு, அரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகுன்றனால ஃபஸ்ட்டு வந்து சாதம் வடிச்சிருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரசம் தான் வச்சேன். அதனால் புளி வந்து ஊறணும் இல்லையா, அதனால் சுடு தண்ணி வச்சுட்டு புளியையும் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எந்திரிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சிம்பிளான ரெசிபி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பேன். இல்லை நான் கொஞ்சம் ஹெவியான ரெசிபி செய்யணும், ஒரு 2-3 ரெசிபி எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் முட்டையை வந்து பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். முட்டையை வந்து நான் நைட்டே வந்து பாக்ஸில் எடுத்து வெளியே வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம முட்டையை எடுத்து பாயில் பண்ணி தோல் உரிக்கும் போது அது கஷ்டமாயிடுது, தோல் உரிக்க வரவே மாட்டேங்குது. அதனால் நைட்டே வந்து நான் எடுத்து வெளியே வச்சுருவேன். அதாவது பாயில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நைட்டே எடுத்து வெளியே வச்சுருவேன். ஒரு சைடு முட்டையை வேக வச்சாச்சு. இது வந்து எக் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக, ரசம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒலை கொதித்து வந்திருக்கு. அரிசியை வந்து சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்து அரிசி நல்லா தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சின்ன அடுப்பில் நான் மாற்றிடுவேன். ஏன்னா இன்னொரு அடுப்பில் வேறு ஏதாவது செய்யலாம் இல்லையா, அதுக்காக தான். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 பர்னர் உள்ள அடுப்பு தான் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று செஞ்சுக்குவேன். ஆனால் 3 அடுப்புமே ஃப்ரீயாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நெத்திலி கருவாடு எடுத்துகிட்ருக்கேன். இந்த நெத்திலி கருவாடு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஊர்லேருந்து வரும்போதே எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது லைட்டாக அலசினா மட்டும் போதும். அதை வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து கொத்தவரங்காயில் நான் வந்து நெத்திலி கருவாடு சேர்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நெத்திலி கருவாடு தனியாக ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரச ரெசிபி வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கனால இதில் ஃபுல் டீட்டெயில்ஸாக காட்டலை. ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கூட்டிக்குவேன். அதுக்கப்புறமா தான் ரசம் தாளித்து விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:36 ஆகிடுச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நான் எந்திரிச்சேன். அதனால் அவசரமாக செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ அப்படி இப்படி இருந்துச்சுன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. ரசம் வந்து தாளித்து விட்டாச்சு. முட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை சைடில் வச்சிடலாம். சஃபானா குட்டி குட் Good morning. School because of you. Hi. Good morning.
பசங்களை வந்து மார்னிங் 6 o'clock நான் வந்து எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் பசங்க சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் எந்திரிச்சு வரத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணிடுவாங்க. 6:15 6:25 அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் நான் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் மாறி மாறி நடந்து எழுப்பி விடணும். அதுதான் வந்து அதிலே எனக்கு டைம் வந்து ஒரு 10 minutes அந்த மாதிரி போயிடும். அன்றைக்கி என்னமோ தெரியல, சஃபானாவை எழுப்பி விட்ட கையோடய எந்திரிச்சிட்டாங்க, என்னன்னு தெரியல. என்னோடய பொண்ணுங்க பேர் வந்து என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய பெரிய பொண்ணு பேர் வந்து சஜானா, சின்ன பொண்ணு பேர் வந்து சஃபானா. பெரிய பொண்ணு வந்து சின்ன பொண்ணை வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிடுவா. அந்த டென்ஷன் எனக்கு எடுக்க வேணாம். வெளியே வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலை மட்டும்தான் சீவி விடணும். ஸோ அதை வந்து நான் கடைசியாக செஞ்சுக்குவேன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துருச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு, கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சைடு வந்து நான் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் எதுவுமே சேர்க்க மாட்டேங்க, வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து கொஞ்சம் போல் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தவரங்காய் தொக்கில் கொஞ்சம் போல் சேர்க்க போகிறேன். அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக நம்ம வந்து கொத்தவரங்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கொத்தவரங்காய் மசாலா கறி மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் 3/4 வெங்காயம் மட்டும் மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். மீடியம் சைஸில் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதுவுமே வந்து பாதி அளவுக்கு இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீதி பாதியை நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவன தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கால்வாசி வெங்காயம், அதை வந்து இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் அந்த கால்வாசி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் மீதி பாதி தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பச்சை வாட போகணும், தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வரணும். இது இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நெத்திலி கருவாடில் வந்து மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் மிளகாத்தூள் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துக்கணும். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ கொத்தவரங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டாச்சு. நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி தேங்காய், அதை வந்து இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மீதி பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு யூஸ் ஆகாது, நான் அப்புறமா புளிக்குழம்பு வேணும்னா வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக நம்ம தேங்காய் சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி கொலப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா சேர்த்து நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெத்திலி கருவாடு சேர்த்துக்கணும். நெத்திலி கருவாடு சேர்த்து கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டா, அவளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 5-6 பூண்டை வந்து நல்லா நச்சு இடிக்கல்லில் வந்து நல்லா நச்சு வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அப்படி இல்லை நீங்கள் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட தாராளமாக சேர்த்து கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறது, டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். இதுவே கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கருவாடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சிம்மில் விட்டுருங்க. அது நல்லா வந்து மொறுமொறுப்பாக ஆகணும், அது வரைக்கும் வதங்கட்டும். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா வந்து அந்த ஆயிலே வதங்கி வந்திருக்கு. அதாவது நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி தேங்காயோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் வதங்க விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த கொத்தவரங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து இதை எப்போயுமே குக்கரில் தான் செய்வேன், ஒரே விசிலே நல்லா வெந்துடும். நான் வந்து வீடியோக்காக தான் இன்றைக்கி பேனில் செய்கிறேன். பேனில் செய்யும்போது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேன்லேயே வேக வச்சுக்கலாம்.
இப்போ வந்து கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். அதுக்கிடையில் முட்டை வந்து ஆறிடுச்சு, அதனால் அதையுமே தோல் உரித்து வச்சாச்சு. இப்போ கொத்தவரங்காய் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ட்ரை ஆகணும். நல்லா கிரேவி திரண்டு வந்தால் தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரசம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா டைம் 7:15 ஆகிடுச்சு. இன்னும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை பண்ணணும், அதுக்கப்புறமா டீ போடணும். இதெல்லாம் கூட வந்து நான் 7:40க்குள்ளே முடிச்சாகணும். லஞ்ச் பாக்ஸும் வந்து 7:40க்குள்ளே பேக் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் குறக்குறப்பாக பொடிச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஜீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டைக்கு நடுவில் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் நிறையா ஃபில் பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு கூட ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அது இப்போது இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெப்பர் எக், அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா 2 சைடுமே ஒரு செகண்ட் மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து என்னோடய பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு எக்காவது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. பெப்பரும் உடம்புக்கு நல்லது, எக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:20 ஆகிடுச்சு. இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி செஞ்சு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணுற வேலை மட்டும்தான் நான் வச்சுக்குவேன். ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனி நான் வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அதுக்கப்புறமா டீ வந்து போடணும். இந்த சரி கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கிரேவியை இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிற போகிறேன். இது வந்து ரசம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பேனில். இந்த எக் பேன் வந்து எங்கே வாங்கினீங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து இங்கே துபாயில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் செக் பண்ணி பார்க்குறேன். லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தோசைக்கல்லில் நான் வந்து பட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவேன், அதுக்கப்புறமா தான் சாண்ட்விச் செய்வேன். ப்ரெட்டு 2 சைடுமே நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் மைனஸ், அதுக்கப்புறமா சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து லெட்டஸ் வந்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை வச்சுக்கணும். இது மேலே உங்களுக்கு வந்து ஆனியன், அப்புறமா வந்து குக்கும்பர், அப்படி இல்லைனா டொமேட்டோ இதெல்லாம் வேணும்னா கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறனால அதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் போல் க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீஸ் ஸ்லைஸ் வந்து வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வைக்காமல் தான் செய்ய போகிறேன். இந்த சாண்ட்விச்சோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே சாண்ட்விச் ரெசிபிலாம் நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து தலை சீவிட சொல்லி கூப்பிட்றாங்க. தலை சீவுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். தலை கூட இன்னும் கொஞ்சம் காயணும், காஞ்சதுக்கப்புறமா சீவுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பொண்ணு என்ன நான் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன். எங்கள் அம்மாவோட சேனலை வந்து எப்போயுமே எல்லோரும் பாருங்கள், வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு பேசின வாய்ஸை வந்து நான் ஏன் கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஓடுறனால ஒரு மாதிரி குறப்பாக இருந்துச்சு. அந்த ஏசி சத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு தவிர பொண்ணோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால தான் வாய்ஸை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:37 ஆகிடுச்சு. நான் ப்ரெட் டோஸ்ட் வந்து பெரிய பொண்ணுக்கு செப்பரேட்டாக பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக டீயும் போட்டு முடிச்சாச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இது எனக்கு வந்து இன்னொரு பெரிய டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன். எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய இடம்லாம் கிடையாது. அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கேஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ப்ளேவுட் வச்சுருவேன். ப்ளேவுட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். அந்த வீடியோ தான் நீங்கள் டெய்லியும் பார்ப்பீங்க. என்னோடய கிச்சன் டூர் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் என்னென்ன ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். ரசம், அதுக்கப்புறமா வந்து கொத்தவரங்காய் கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு ஃப்ரை பண்ணியிருக்கேன், முட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன்.
இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணது நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதிக்கான ஷார்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக வந்து பொண்ணுக்கு தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணி விட்டாச்சு. பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா தன்னாலவே தலை சீவி ரெடி ஆயிடுவாங்க, அவங்கள பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. சின்ன பொண்ணு மட்டும்தான் ரெடி பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக அப்புறமா நிறைய பேர் வந்து என்னோடய பொண்ணுங்களை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது, அவங்க வந்து KG 2 படிக்கிறாங்க. பெரிய பொண்ணுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது, அவங்க வந்து கிரேட் 6 படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா 7:50க்கெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்குள்ளார இருக்கணும். அதாவது 7:40க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. 7:35, 40 இந்த மாதிரி டைம்லலாம் கிளம்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து போகும்போது பசங்களை விட்டுட்டு போயிடுவாங்க ஸ்கூலில். ஹஸ்பண்டுக்குமே பார்த்திங்கன்னா 7:40 அப்படி இல்லைன்னா 7:35க்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புனா தான் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வீடியோ எடுத்தனால வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா 7:50 ஆகிடுச்சு. 2 பேருக்குமே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன வேலை பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, டீ போட்டு வச்சுருந்தேனே அந்த டீயை குடிச்சிட்டு தான் நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சேனே அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீ குடிக்க போயிடுவேன். டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 hour மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய அடுப்பை தான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பு வந்து நீட்டாக இருந்தால் தான் எனக்கு வந்து கிச்சனே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய வேலைன்னு சொல்லலாம். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளினதுக்கப்புறமா தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் அப்லோட் பண்ணணும், அதாவது என்னோடய குக்கிங் vlog வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இனி வர வீடியோஸ்லாம் வந்து vlog எடுத்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.